திஸ் இஸ் நந்தினி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் பாபாவோட பிளெஸ்ஸிங்னால. இந்த வீடியோவில் நம்ம வீட்டோட செல்லக்குட்டி லட்டு கோபால் கிருஷ்ணரோட பர்த்டே செலிப்ரேஷன் விலாக் தான் பார்ப்பீங்க. ஜன்மாஷ்டமி அப்போ நம்ம வீட்டில் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எப்படி அபிஷேகம் பண்ணோம், மார்னிங் கிருஷ்ணர் என்ன ட்ரெஸ் போட்டார், அண்ட் ஈவினிங் பூஜைக்கு என்ன போட்டார், அண்ட் ஜோஜோ கிருஷ்ணருக்கு வந்து நைட் பண்ணணும், பக்ஷணம்லாம் என்னென்ன பண்ணோம், எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒரு குட்டி கிளம்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி 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 ஹாப்பி இந்த விலாக் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணுறது. அண்ட் ஐ ஹோப் இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விலாக் வந்து த்ரூ அவுட் ஃபுல்லாக பாருங்கள். நைட்டு ஜோஜோ வரைக்கும் காமிச்சிருப்பேன். தொட்டிலில் வந்து கிருஷ்ணர் க்யூட்டாக வந்து தூங்குவார். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்ம லட்டு கோபாலும் இன்னொரு குட்டி கிருஷ்ணரும் ரெடியாக இருந்தாங்க குளிக்கிறதுக்காக. மீன்வேல் நான் பூஜை பண்ணுறதுக்கு தேவையான ஃப்ளார்ஸ், அர்ச்சனைக்கான துளசி, கிருஷ்ணரோட வஸ்திரம், அவரோட ஆக்சசரிஸ், அவர் குளிக்கிறதுக்கு தேவையான தீர்த்தம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த தடவை ரியல் பன்னீர் ரோஸ் கிடச்சிது. ஸோ அதை போட்டுமே கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணி ஈவினிங் பூஜைக்கு கொஞ்சம் அர்ச்சனைக்கு அதை வச்சாச்சு. யூஸ்வலி நம்ம வீட்டில் பெருமாள் அண்ட் கிருஷ்ணருக்கெலாம் வந்து அபிஷேகம் பண்ணுறேன்னா யூடியூப்பில் பெருமாள் திருமஞ்சனம் அட் ஹோம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வரும். அதில் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே நிறையா மந்த்ராஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை போட்டு விட்டுட்டு தான் நான் எப்பயுமே கிருஷ்ணருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது உண்டு. ஸோ நீங்களுமே பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பேருமே ரெடியாக ஏறி அபிஷேகம் பண்ணுறதுல உட்காந்துட்டாங்க. ஸோ லட்டு கோபால உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பக்கத்தில் இருக்க குட்டி கிருஷ்ணர் நான் உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானவர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ஒரு நாராயணம் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். 2022 செப்டம்பர் அக்டோபர் டைமில் எங்கள் அம்மா அயோத்தி போயிருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு புரட்டாசி சாட்டர்டே நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பி வரும்போது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து கை இப்படின்னு கொடுக்க வந்தாங்க. ஸோ ஏதோ பூ தான் தராங்க, அவர் எனி பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படின்னு கை நீட்டி வாங்க போனேன். பார்த்தா இந்த கிருஷ்ணர் அந்த விக்கிரகத்தை என் கையில் இப்படி வச்சாங்க. நம்ம உள்ளங்கைக்குள்ளே வச்சு மடக்குனிங்கன்னா வந்து மறைஞ்சிருவார். அந்த சைஸ் மட்டும்தான் இருப்பார் இவர். எனக்கு பார்த்ததும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். புரட்டாசி மாதம் ஒரு சாட்டர்டே கிடச்சிது. அண்ட் அந்த அன்னைக்கு எங்கள் அம்மா அயோத்தியில் வந்து இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி கார்லேட் ஆகி பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. லேட்டர் நான் உங்களுக்கு அவருக்கு வஸ்திரம் போடும்போது அவரை காட்டுவேன் பாருங்களேன். ரொம்ப பழங்காலத்து விக்கிரகம் போல். அண்ட் அவங்களுக்கு என்ன தோணுச்சு, எதனால் எனக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. தோணுச்சு கொடுத்தேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நானும் எதுவும் பெருசாக கேட்டுக்கல. ஸோ அன்னையிலேருந்து அவர் நம்ம வீட்டில் தான் இருக்கார். நல்ல வெயிட்டாக இருப்பார் குட்டியாக இருந்தாலுமே. மார்கழியில் இவருக்கு தான் நம்ம வீட்டில் பூஜை நடக்கும். ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் இவரோட சேம் ஹைட்லேயே நான் ஒரு ஆண்டாள் விக்கிரகம் வாங்கினேன். இவங்க 2 பேருக்கு தான் நம்ம வீட்டில் மார்கழியில் பூஜை நடக்கும். இவர் இப்போ தான் நம்ம அம்மா வீட்டிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேன். வை பிகாஸ் நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ ஒரு ஊஞ்சல் இருக்கும் தொட்டில் மாதிரி, அதில் தான் இவரை உட்கார வைப்போம். அண்ட் நைட் எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் தான் தொட்டிலில் படுக்க வச்சு தாலாட்டு பாடி ஜோஜோ பண்ணுவோம். அதனாலே இவர் வந்துட்டார். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த பார்ட் எல்லாமே. ஸோ வீடியோவோட எண்ணில் அதெல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிருஷ்ணர் நம்ம வீட்டோட குழந்தை. ஸோ நம்ம வீட்டில் ஒரு குழந்தையோட பர்த்டேனா எப்படி எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான், அம்மா, அவர் 3 பேருமே சேர்ந்து அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவருக்கு ட்ரெஸ் பண்ணி இந்த மனை மேலே உட்கார வைக்கணும். ஸோ இப்போ புதுசாக வந்து மனை மேலே போடுறதுக்காக இந்த 2 கிளாத் வாங்கியிருந்தேன். இப்போ போட்ட எல்லோ கலர் ஒன்று, அண்ட் ஈவினிங் பூஜை அப்போ இன்னொரு கிளாத் போடுவேன் ரெட் கலரில். ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் கிளாத்தோட மெட்டீரியலுமே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் கிருஷ்ணர் மார்னிங் போட்ட ட்ரெஸ்ஸு. நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோவில் வந்து காட்டியிருந்திருப்பேன். ஸோ கிருஷ்ணர் அழகாக இப்போ ட்ரெஸ் பண்ணிட்டு வருவார். ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்கார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் ஒரு பிங்க் கலர் ஹார்ட் கொடுங்க. குட்டி கிருஷ்ணர் எல்லாரும் க்ளோஸ்அப்பில் பார்த்தாச்சா? 2 பேர்த்தையும் அழகாக ட்ரெஸ் பண்ணி மனை மேலே ஏற்றி உட்கார வச்சதுக்கப்புறமா நம்மளோட தாமரை கண்ணனுக்கு தாமரை வச்சுட்டு சங்கு சக்கர விளக்கெல்லாம் ஏற்றி நைவேத்தியம்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு
108 அஷ்டோத்திரம் சொல்லி கிருஷ்ணருக்கு நான் துளசியில் அர்ச்சனை பண்ணேன். லேட்டர் அம்மா வெள்ளி தாமரையில் கிருஷ்ணருக்கு அர்ச்சனை பண்ணாங்க. அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறமா நான் நாராயணியமில் கிருஷ்ணரோட ஜனனத்தை பற்றின தசகம் படித்தேன். அதை நீங்கள் எல்லாருமே கேளுங்க. 37 கிருஷ்ணாவதாரத்தின் காரணம். அனந்த ரூபமானவனே, முன்பு தேவாசுர யுத்தத்தின் போது பல அசுரர்களை கொன்றேன். பல அசுரர்கள் மோட்சம் அடைந்தனர். சிலர் கர்மவசத்தால் கம்சன் முதலிய அசுரர்களாக பிறந்தார்கள். அவர்களின் பாரத்தால் பூமாதேவி துன்பமடைந்து தேவர்களுடன் பிரம்மனை அண்டினான். பிரம்மதேவனே, அசுரர்களின் பாரத்தால் நான் கடலில் மூழ்கிவிடும் நிலையில் உள்ளே. என் நிலைமையை தேவர்களிடம் கேட்டு அறியவும் என்று அழுத பூமாதேவியும் தேவர்களையும் பார்த்த பிரம்மன் தங்களை தியானித்தார். தேவர்களே, பூமாதேவி சொல்வது உண்மை என அறிந்தேன். உங்கள் அனைவரையும் காக்கும் சக்தி விஷ்ணுவுக்கே உள்ளது என்று பிரம்மன் சொன்னார். நாம் அனைவரும் பார்க்கடல் செல்வோம் என்று கூறி பரமசிவனுடன் பார்க்கடலை அடைந்தனர். குளிர்ந்த காற்றுடன் இருக்கும் பார்க்கடலின் கரையை கடைந்து தங்களை தியானித்தனர். பிரம்மன் உங்களுடைய சொற்களை உள்ளத்தில் கேட்டார். ஸ்ரீமன் நாராயணன் கூறிய சொற்களை கூறுகிறேன் கேளுங்கள் என்று ஆனந்தம் தரும் தங்கள் சொற்களை கூற தொடங்கினார். பூமாதேவிக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களால் ஏற்படும் துன்பத்தை அறிவேன். அதை போக்க யாதவ குலத்தில் அவதரிக்கிறேன். தேவர்களும் தேவப்பெண்ணிலும் என்னை பூஜிக்க பூமியில் பிறப்பார்கள் என்று தாங்கள் கூறியதை பிரம்மன் கூறினார். உங்களுடைய ஆனந்தம் தரும் சொற்களை கேட்டு அனைவரும் மகிழ்ந்து திரும்பி சென்றனர். தங்கள் தொடர்பால் சிறந்த மதுரா நகரை ஆண்ட வசுதேவர் என்பவர் புண்ணியசாலியான தேவகியை மணந்தார். அவர்களை பெருமைப்படுத்த தேவகியின் சகோதரரான கம்சன் அவர்களது ரதத்தை தானே ஓட்டிச் சென்றார். அப்போது மூடனே, இவளுடைய 8வது பிள்ளை உன்னை கொல்வான் என்ற அசரீரி வாக்கு கேட்டது. பயந்த கம்சன் தேவகியை கொல்ல வாளை எடுத்தான். தேவகியின் கூந்தலை பற்றி இழுத்தான். வசுதேவர் சமாதானப்படுத்தி தன் குழந்தைகளை அவனிடம் தந்து விடுவதாக சொன்னார். அதனால் அவளை கொல்லாமல் விட்டான். முதல் குழந்தையை வசுதேவர் கொடுத்தும் கம்சன் கருணையால் கொல்லவில்லை. துஷ்டர்களிடத்தும் சில சமயம் கருணை இருக்கிறது. தங்கள் ஏவுதலால் நாரதர் கம்சனிடம், அரசனே, நீங்கள் அசுரர்கள் யாதவர்களோ தேவர்கள், இது நீ அறியாததா? மாயாவியான விஷ்ணு உன்னை கொல்ல அவதாரம் செய்ய போகிறான் என்று சொன்னார். அதை கேட்ட கம்சன் வசுதேவருடைய குழந்தைகளை கொன்றான். யாதவர்களையும் நகரத்தை விட்டு விரட்டினான். குருவாயூரப்பா, உன்னுடைய சித்தப்படி ஆதிசேஷன் தேவகியின் 7வது கர்ப்பத்தை அடைந்தான். மாயையானவர் தங்கள் கட்டளைப்படி அந்த கர்ப்பத்தை ரோகிணியிடம் கொண்டு சேர்த்தார். தாங்களும் தேவகியின் கர்ப்பத்தை அடைந்தீர்கள். அப்போது தேவர்கள் தங்களை துதித்தனர். பெருமை நிரம்பிய கிருஷ்ணனான தாங்கள் என் நோய்களை போக்கி என்னை காப்பாற்றி அருள வேண்டும். நாராயணியம் படித்து முடித்ததும் மார்னிங் பூஜையை பூர்த்தி பண்ணியாச்சு. மார்னிங் நைவேத்தியம்க்கு சிம்பிளாக பால் மட்டும்தான் வச்சுருந்தோம். வை பிகாஸ் ஈவினிங் கிருஷ்ணர் நிறைய வெரைட்டியாக சாப்பிடுவார். அதுக்கெல்லாம் வயிற்றுல இடம் வேணும் இல்லையா? பிங்க் கலர் ட்ரெஸ், பிங்க் கலர் இயரிங், பிரேஸ்லெட்டு, பிங்க் கலர் லோட்டஸ்னு எல்லாம் மேட்சிங்காக போட்டு ஜம்முன்னு இருந்தார். அண்ட் இந்த ஜன்மாஷ்டமிக்கு அம்மா கிருஷ்ணருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. லைக் நம்ம சாமர் வீசுவோம் விசிறி மாதிரி. ஸோ ஜன்மாஷ்டமியிலிருந்து அதை அவருக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நானும் அவரும் பக்கத்தில் இருக்க கிருஷ்ணர் கோயிலுக்கு கிளம்பணும். பர்த்டே பாய்க்கு ஸ்வீட் அண்ட் நம்ம வீட்டில் ஈவினிங் பூஜைக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸுமே வாங்கினேன். கோயிலில் கொடுக்கறதுக்கு ஆரஞ்சு கலர் லட்டுவும் நம்ம வீட்டு பூஜைக்கு மிக்ஸ்டு மில்க் ஸ்வீட் வாங்கினேன். எப்படி மாறி போச்சுன்னே தெரில. கோயிலில் மில்க் ஸ்வீட் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு லட்டு கொண்டு வந்துட்டேன். சரி, நம்ம வீட்டில் இருக்கவன் லட்டு கோபால் தானே, அதனால் லட்டு தான் வேணும்னு கொண்டு வர வச்சுட்டு அப்படியாட்டிருக்கு. போகிற வழியில் கொஞ்சம் மழை அதிகமாயிட்டனால நானும் அவரும் பாபா கோயிலுக்கே போயிட்டோம். அங்கேயுமே ஒரு குட்டி லட்டு கோபால் இருந்தார். அவரை பார்த்துட்டு பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நான் பிரசாதம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் எப்பயுமே வருஷம் அவருக்கு ஒரு பிரசாதம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். தட் இஸ் கான்ஸ்டன்ட். அது என்னென்னா பால்கோவா. மற்றது எல்லாமே அம்மா பண்ணாங்க. அம்மா மத்தியானத்துக்கு மேலே குத்து விளக்குக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளார்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது முடித்ததுக்கப்புறமா தான் தேன்குழல், தட்டை, உப்பு சீடை, இனிப்பு சீடை அது எல்லாமே அம்மா ப்ரிப்பேர் பண்ணாங்க. அது எல்லாமே நான் கொஞ்சம் அங்கங்கே ஒரு கிளிம்ஸ் மாதிரி எடுத்தேன். சைட் பை சைட் நான் ஈவினிங் பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இன்னொரு சைடு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு தொட்டில் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு ஸ்பெஷலான கோயில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ. அந்த அம்மா அது எங்கே வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி கிருஷ்ணர் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அம்மா அங்கே போயிருந்தாங்க. ஸோ ஞாபகார்த்தமாக அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணருக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அது வாங்கிட்டு வரும்போது நம்ம வீட்டில் இந்த குட்டி கிருஷ்ணர் கிடையாது. இந்த தொட்டில் வந்ததுக்கப்புறமா தான் இந்த குட்டி கிருஷ்ணர் வந்தது. அவருக்கே வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அதை கொஞ்சம் ஃப்ளார்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணேன். அண்ட் உள்ளே அவருக்கு நின்னா லைக் நைட்டு தூங்கும்போது குத்தாமல் இருக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு வெல்வெட்டில் ஒரு குட்டி கிளாத் மாதிரி கொஞ்சம் ஒரு பெட் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்.
இந்த தொட்டில் கம்ப்ளீட்லி ரிமூவபிள் தான். பூஜை முடிச்சதுக்கப்புறமா நான் தனித்தனியாக ரிமூவ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த தொட்டில். அம்மா ஒரு 5 o'clock போலவே பாதாம்லாம் போட்டு விட்டாங்க. ஸோ தட் நல்லா காஞ்ச அழகாக இருக்குன்னு. அம்மா போட்டதுக்கப்புறமா நான் வந்து அந்த பாதத்து மேலே கொஞ்சமாக அங்கங்கே குங்குமம் மட்டும் வச்சேன். லேட்டர் 2 சைட்லேயுமே ரோஸ் பெட்டல்ஸ் போடுவோம். ஸோ தட் திங் இஸ் கான்ஸ்டன்ட். நாங்கள் எப்பயுமே சைடில் ரோஸ் பெட்டல்ஸ் போடுறது வந்து வழக்கம். அம்மா வீட்டில் பண்ணும்போது வாசல்லேருந்து பூஜை ரூமில் கிருஷ்ணர் வச்சுருக்க வரைக்கும் நிறைய பாதம் போடுற மாதிரி இருக்கும். இங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் தான் போட முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் போய் ரெடி ஆகிட்டு வந்து தான் கிருஷ்ணருக்கு ஈவினிங் ட்ரெஸ் வந்து நான் போட்டு விட்டேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நிறைய கலர்ஸ் கெஸ் பண்ணீங்க. பட் யாருமே கிருஷ்ணருக்கு கரெக்டாக என்ன கலர் ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லலை. ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள் கிருஷ்ணருக்கு என்ன கலர் ட்ரெஸ் நாங்கள் வாங்கினோன்னு. ரொம்ப ஆசையாக பிடிச்சி நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினோம். ரெட் கலர் ட்ரெஸ் க்யூட்டாக இருந்துச்சா? இந்த ட்ரெஸ் பார்த்ததுமே எங்களுக்கு அப்படியே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படி தான் இருந்துச்சு. நல்ல பிரைட் ரெட்டில் பீகாக் ஃபெதர்ஸ் பேர்லாம் வச்சு ஹெவி ஒர்க் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் தாட்கே போகல, இதுதான் வாங்கணும்னு உடனே டிசைட் பண்ணி மேட்சிங்காக பாகடிலாம் எடுத்துகிட்டு நானும் அம்மாவும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். நல்ல வெயிட்டும் கூட ட்ரெஸ்ஸு. நம்ம கிருஷ்ணர் மூஞ்சி அந்த கோல்டன் கலருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு ரெட்டுக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தார். மார்னிங் நான் பிங்க் கலர் வஸ்திரம் போட்டு இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருந்தப்பே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சங்கவிங்கர் சிஸ்டர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க, அக்கா கிருஷ்ணருக்கு திருஷ்டி பட்டுற போது பொட்டு வச்சு விடுங்க கன்னத்தில் அப்படின்னு. ஸோ ஈவினிங் நான் அவரை கிளப்பி விட்டு கன்னத்தில் குட்டியாக ஒரு பொட்டு வச்சு விட்ருந்தேன். பட் லேட்டர் எனக்கு அது பார்த்தா தெரியவே இல்லை. ஸோ காஜல் எடுத்து நல்ல பெருசாகவே வந்து திருஷ்டி போட்டு வச்சு விட்டாச்சு. சைடில் ரோஸ்லாம் போட்டுட்டு மற்ற பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நெய்வேத்தியம்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுதான் நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு சிம்பிளாக நம்ம பண்ணியிருந்த டெக்கர். நிலவு மாலை, திருமண் போட்ட ஒரு ஸ்க்ரீன், அதில் எக்ஸ்ட்ராவாக அம்மா பூவெல்லாம் கோர்த்து அங்கங்கே ஃபிட் பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணரோட அழகை எல்லாம் ரசிச்சிட்டிங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு. சரி வாங்க நம்ம எல்லாருமே போய் சாமி கும்பிடலாம். டு ஸ்டார்ட் வித் நான் சகஸ்ரநாமம் படிச்சுட்டு எகெயின் நானும் அம்மாவும் அஷ்டோத்திரம் சொல்லி அவருக்கு பூஜை பண்ணோம். वनमाली गदीशार्गी चंगी चक्री चनंदके श्रीमान नारायणो विष्णु वासुदेवो विरक्षदो वनमाली गदीशार्गी चंगी चक्रे चनंदके श्रीमान नारायणो विष्णु वासुदेवो विरक्षदो वनमाली गदीशार्गी चंगी चक्री चनंदके श्रीमान नारायणो विष्णु वासुदेवो विरक्षदो श्री वासुदेवो विरक्षदो ओम नमः परमानंदा पोट्री ओम मुकुंदा पोट्री ओम वैकुंदा पोट्री ओम गोविंदा पोट्री ओम पच्चै वन्ना पोट्री ओम कार वन्ना पोट्री ओम पन्नगसयना पोट्री ओम कमलकन्ना पोट्री ओम जनार्दना पोट्री ओम गरुड़ वाहना पोट्री ओम नीमावा चिन्न चिन्न पदम ईटे कन्ना नीमावा मणिमन्ना नीमावा चिन्न चिन्न पदम
எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய் உந்தன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் உந்தன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம் உந்தன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் உந்தன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம் சலங்கை கட்டி ஓடி ஓடி வாராய் எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய் சலங்கை கட்டி ஓடி ஓடி வாராய் எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய் தேவகி நந்தன ராதா ஜீவன கேசவா ஹரே மாதவா தேவகி நந்தன ராதா ஜீவன கேசவா ஹரே மாதவா ராதே 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 கோவிந்தா ராதே 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 கோவிந்தா वृंदावन चंदा अनाथनाथा दीनबंधो राधे गोविंदा अनाथनाथा दीनबंधो राधे गोविंदा नंदकुमारा नवनीत चोरा राधे गोविंदा नंदकुमारा नवनीत चोरा राधे गोविंदा वृंदावन चंदा अनाथनाथा दीनबंधो राधे गोविंदा अनाथनाथा दीनबंधो राधे गोविंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடி பூஜையை ஹாப்பியாக முடித்தோம் மகாமந்திரம் சொல்லி. ஸோ இந்த ஹரே ராம 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 ஹரே ஹரே அந்த மகாமந்திரம் சொன்னாவே ஏதோ தனியாக ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். முன்னாடியே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அது குட்டியாக இருந்தனால எகெயின் பெருசாக ஒரு பொட்டு வச்சு விட்டேன் காஜல் எடுத்து. தென் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான் பூஜை முடிக்கிறதுக்கு முன்னாடி அழகாக கிருஷ்ணர் ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்காரு. நான் அவனை அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்கிற மாதிரி நான் அவருக்கு கண்ணாடியெல்லாம் வந்து காட்டிட்டு அப்புறம் சாமரம் வீசுறது அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது அது எல்லாமே தான். கூடவே நீங்களும் சேர்ந்து நல்லா கிருஷ்ணரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எப்பயுமே கொஞ்சம் வெண்ணெயில் வந்து துளசி வச்சு எடுத்து கிருஷ்ணரோட வாயில் வந்து வச்சு விடுவோம். ஸோ லேட்டர் அதை எடுத்து நம்ம வந்து பிரசாதமாக வந்து சாப்பிட்டுக்கலாம். வழக்கம் போல் நான் நெய்வேத்தியம் எப்படி பண்ணுவேனோ பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நம்ம பிளேட்டில் என்னென்னலாம் வச்சுருக்கணும் எல்லாத்தையுமே அவருக்கு எடுத்து ஊட்டுற மாதிரி பண்ணிவிட்டு தீபதூபம்லாம் வந்து காட்டி எங்களோட பூஜையை அன்றைக்கி ஹாப்பியாக முடித்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் டக்குன்னு லைவ் வரலாம் அப்படின்னு லைவும் வந்து உங்கள் எல்லாருக்குமே அன்றைக்கி நம்ம கிருஷ்ணரையும் காட்டியிருப்போம். பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல்மணி வண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் வளமார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராலியும் பல்லாண்டு படைப்போர்ப்புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு नारायण अखिल गुरो भगवन् नमस्ते श्री हरे नमः श्री हरे नमः श्री हरे नमः हरे राम 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 हरे
கிருஷ்ணா ஹரே ஹரே. கண்ணாடி அம்மா கண்ணாடி காட்டிட்டேன், ஃபஸ்ட்டே காட்டிட்டேன். ஸ்ரீயங்கிகாந்தாய கல்யாண நிதயே ஸ்ரீநாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். மங்களம் கோசலேந்திராய மமனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சர்வோமாய மங்களம். நாராயணாதிய குரு பகவன் நமஸ்தே. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम. மகாமந்திரம் எல்லாருமே சொல்லி சூப்பராக பூஜை பண்ணி முடித்தோம். அந்த மகாமந்திரா சொல்லவே நமக்குள்ளே ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைப் தனியாக ஃபீல் ஆகும். உடுமல்பேட்டில் நாமத்வாருக்கு போகலாம் அப்படி தான் சத்தமாக வந்து ஹரே ராம சொல்லி கைத்தட்டி சொல்லுவோம். சுற்றி யார் இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் வீட்லேயும் சொல்லணும்னு நினைப்போம். பட் ஆன் அண்ட் ஆஃப் வந்து சொல்லுவோம், சொல்ல மாட்டோம், அந்த மாதிரி ஆயிடுது. பட் இனிமேல் கண்டிப்பாக வந்து டெய்லியும் ஒரு 5 டைம்ஸாவது வந்து நம்ம சொல்லணும்னு நம்ம எல்லாருமே சங்கல்பம் எடுத்துக்கலாம். நீங்களுமே வந்து சொல்லுங்கள். பிகாஸ் அப்படி சத்தமாக கை தட்டி வீட்டில் சொல்லி பாருங்களேன், நமக்குள் இருக்க தேவையில்லாத சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் நம்ம கிட்ட வரவே வராது. நம்ம ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவான பர்சனாக மாறிடுவோம். ஸோ நம்ம எல்லாருமே இனிமேல் டெய்லி அதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் இல்லையா? ஏதாவது வேலை பண்ணிகிட்டே கூட நம்ம வந்து சொல்லலாம். லேட்டர் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு கிருஷ்ணருக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போய் கொட்டிட்டு வந்துட்டு தொட்டில் எடுத்து நடுவில் வச்சாச்சு. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி பஞ்சதீபம்லாம் ரெடி பண்ணி வச்சு யூடியூப்பில் ஜோஜோ கிருஷ்ணா உடுப்பி டெம்பிள் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு சாங் வரும். அந்த ஜோஜோ சாங் போட்டு தான் கிருஷ்ணருக்கு நாங்கள் ஆரத்தி காட்டி தூங்க வச்சோம். இங்கே வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்கனால அந்த சாங் நான் போட முடியல. ரொம்ப ரொம்ப சூப்பரான சாங். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லைனா நைட்டு தூங்கும்போது வந்து அந்த சாங்கை வந்து கேட்டு பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வி ஃபீல் வெரி பிளெஸ்ட். ஸோ அவர் நினச்சாதான் அவருக்கு இதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியும் இல்லையா? அந்த பாக்கியத்தை அவர் எங்களுக்கு கொடுத்ததுக்கு கோடான கோடி தேங்க்ஸ் டு ஹிம். இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்ததுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையுமே அவரோட லோட்டஸ் ஃபீட்டில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுத்து நம்ம எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சுருப்பாரு கிருஷ்ணர். ராதே கிருஷ்ணா.